கனகாம்பரம் கனகா ரெடி ஆயிட்டீங்களா? ரெடி ஆயிட்டேனே. நேற்று ஒரு நம்மளோட சப்ஸ்கிரைபர் செல்லக்குட்டி தான் உனக்கு மேக்கப் போட வந்தாங்கல்ல, அவங்க தான் வாங்கிட்டு வந்தாங்க கனகாம்பரமும். எப்படி நல்லா இருக்கா? பாருங்க அம்மாவோட முடி பாருங்க, மடக்கி போடுற அளவுக்கு வளர்ந்துருச்சு. உங்க கண்ணு முன்னாடி தான் மொட்டை அடிச்சு முடி வளர்ந்துட்டு இருக்குது. பாக்குறீங்க எவ்வளவு கருமையா அடர்த்தியா வளருதுன்னு பாருங்க. எண்ணெய் தடவிட்டு இவ்வளவு அடர்த்தி இருக்கு பாத்துக்கோங்க. எல்லாத்துக்கும் காரணம் நம்ம நம்மாழ்வார் இயற்கை சந்தையோட சீயக்காய் தூளும் எண்ணெயும் தான். அம்மாவோட மேனி பளபளப்புக்கு காரணம் நலங்கு மாவும் குளியல் பொடியும். எல்லாமே நம்ம சந்தையில சூப்பரா ரெடி பண்ணி கொடுக்குறோம். குளியல் பொடி வந்து 27 ஐட்டம்ஸ் போட்டு குளியல் பொடி ரெடி பண்ணி கொடுக்குறோம். நலங்கு மாவும் வந்து 27 ஐட்டம்ஸ் போட்டு நலங்கு மாவு ரெடி பண்ணி கொடுக்குறோம். சீயக்காய் தூள் 33 ஐட்டம்ஸ் போட்டு சீயக்காய் தூள் ரெடி பண்ணி கொடுக்குறோம். 24 ஐட்டம்ஸ் போட்டு நம்ம ஹேர் ஆயில் ரெடி பண்ணி கொடுக்குறோம். அவ்வளோ நீங்கள் வீடியோஸில் பார்த்துருப்பீங்க. பூஜா கிச்சனில் ஓல்டு வீடியோஸ்லாம் போய் பாருங்கள். அதுதான் இப்போ ரெடி பண்ணி எவ்வளோ பொருள் ரெடி பண்ணி எவ்வளோ வீடியோ எடுக்குது, அதனால தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். நீங்கள் போய் நம்ம சேனலில் பாருங்கள். இந்த மாதிரி கருமையாக அடர்த்தியாக உங்களுக்கு முடி வளரணும் அப்படின்னா நம்மாழ்வார் இயற்கை சந்தை சீயக்காய் தூளும் எண்ணெயை வாங்கி பயன்படுத்துங்க. வாங்க ஆண்டி, நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல்னு பார்க்கலாமா? சரிங்க பூஜா குட்டி, வாங்க போய் பார்க்கலாம். காலையில் சாப்பிட்றதுக்கு சூப்பரான ஒரு வெந்தய இட்லி. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கொத்தமல்லி புதினா கருவேப்பிலை போட்டு சட்னி. கொஞ்சம் கொத்தமல்லி நிறைய போட்டேன், ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குது சட்னி. அதுக்கப்புறம் சாம்பார். நேற்றுக்கு வச்சு சாம்பார் கொஞ்சம் மீந்தி இருந்துச்சு, அதையும் இதோட வச்சு சாப்பிட்டுட்டா காலி ஆகிடும். இதுதான் காலை உணவு நம்ம வீட்டில். மதியத்துக்கு சுட சுட சோறு. இங்கே பாருங்க, இப்போ கேஸ் தீர்ந்து போகுது, அதனால உஷாராக நான் கரண்ட் அடுப்பு வச்சுட்டேன். இது இப்போ இதில் தான் முக்கால்வாசி சமையல் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சப்பாத்தி, நம்மளோட மல்டிகிரெயின் சப்பாத்தி நம்மளோட சந்தையில் கிடைக்கும். நீங்கள் சப்பாத்தி பூரி இல்லை வெஜிடபிள்ஸ் போட்டு தோசை அந்த மாதிரி கூட நீங்கள் ஊற்றிக்கலாம். அதுவும் நம்ம வீடியோஸ் போட்டிருக்கோம், போய் பாருங்கள் சரிங்களா. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மோர் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஒரு ஆளோட பங்கு. இது யார் குட்டி? பூஜா குட்டி யாரோட பங்கு? இது பூஜா குட்டியோட பங்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் பொரியல். இது சூப்பரான ஒரு குழம்பு. வெண்டைக்காயும் எறாவும் போட்டு குழம்பு. ஆமாம், எறா பாருங்க தெரியுது. வெண்டைக்காய் குழம்பு மட்டும்தான் பிளான்ல இருந்தது. பார்த்தா கீழே மீன்காரம்மா வந்து குரல் கொடுக்குறாங்க. ஃப்ரெஷ்ஷாக இருந்தது எறா, வாங்கிட்டு வந்து போட்டாச்சு. அப்படியே அருமையாக அதை வந்து வெண்டைக்காய் எறா குழம்பா மாற்றி வச்சு. அதுக்கப்புறம் ரசம், நம்ம நம்மளோட இயற்கை சந்தை ரசப்பொடி வச்சு பயன்படுத்திய ரசம். மிளகாய் தூளும் குழம்பு மிளகாய் தூள் வந்து நீங்கள் எல்லா குழம்புக்கும் போட்டு வைக்கலாங்க. அப்படி ஒரு குழம்பு மிளகாய் தூள் அருமையாக இருக்கும். அதுக்கப்புறம் தக்காளி தொக்கு தங்காய்ச்சி தக்காளி தொங்கு இதுக்கு சப்பாத்திக்கு. அப்புறம் பார்த்தீங்கன்னா முட்டை வறுவல், அருமையாக ஒரு முட்டை மிளகு வறுவல். இந்த பக்கம் என்ன இருக்குது சொல்லுங்க? நான் பார்த்துட்டேன். இதை கிழங்கா மீன் வறுவல். இந்த கிழங்கா மீன் இருக்குது இல்லையா, நீங்கள் எவ்வளோ மீன் குழம்பு வைப்பீங்க, அதில் 2 மீன் மட்டும் குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும்னா நான் மீன் நான் சொல்கிறேன், நீங்களும் கமெண்ட் பண்ணுங்கள். சங்கரா மீன் குழம்பு நல்லாயிருக்கும், அதே மாதிரி இந்த மீனும் குழம்பு நல்லாயிருக்கும். குழம்பும் நல்லாயிருக்கும், வறுத்தாலும் நல்லாயிருக்கும். எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இன்னும் நிறைய மீன் வெரைட்டிஸ் இருக்குது. அப்புறம் எனக்கு குட்டி வஞ்சிரம் குழம்பு வச்சா பிடிக்கும். இப்போ கிடைக்கவே மாட்டேங்குது. இவ்வளோ பெருசு தான் இருக்கும் வஞ்சிரம், ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும். அந்த வஞ்சிரம் வாங்கி குழம்பு வச்சு பாருங்கள். ஒரு நாள் பீச்சுக்கு போயிடுவோம். வேறு லெவலில் சமைச்சிட்டோம், விரும்பின மாதிரி சாப்பிட போகிறோம். இன்றைக்கி ஒரு பிடி செல்லக்குட்டி ஸ்வீட்டில் டிஃபன் என்ன லஞ்ச் என்ன மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு செல்லக்குட்டி சொல்கிறாங்க, அம்மா உங்களுக்கு வேர்த்து போதுமா, கிச்சனில் ஃபேன் போடுமான்னு. எங்கே ஃபேன் போடுறாங்க பாருங்க. ஃபேன் இதில் தான் இந்த லைட்டை தொங்க விட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஃபேனுக்காக தான் அது. ஃபேன் போடக்கூடாது கிச்சனில். அதனால சரி, கொஞ்ச நேரம் தானே, ஒரு 10 நிமிஷம் ஆகும் வீடியோ எடுக்க. அதுக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அங்கே போய் உட்காந்துக்கலாம் ஃபேன் போட்டுக்கின்னு. வேற என்ன சொல்கிறது, வேறு எதாவது சொல்ல வந்தால் மறந்து. சமைக்கும் போது வேர்க்காதா? அதுக்கு கதவு திறந்து விட்ருவோம். இப்போ நம்ம கதவு சாத்தி வச்சுருக்கோம், இந்த காற்று அடிக்குதுன்னு சொல்லிட்டு, அதனால தான். அதுக்கப்புறம் இன்னைக்கு திருமண நாள் பிறந்த நாள் கொண்டாடும் அனைவருக்கும் எங்கள் மனமார்ந்த நல்வாழ்த்துக்கள். செல்லங்களா வாழ்க வளத்துடன் எப்போதும் மகிழ்ச்சியாக நிம்மதியாக சந்தோஷமாக இருங்க. நம்மளோட இயற்கை சந்தை பொருட்கள் தேவைப்பட்டுச்சுன்னா வாட்ஸ்அப்க்கு ஒரு ஹாய் மெசேஜ் அனுப்புங்க. டீட்டெயில்ஸ் எல்லாமே அந்த ஒரு மெசேஜ்லேயே வந்துடும். அது போய் ஓப்பன் பண்ணி படித்து பாருங்கள். அவ்வளோ பொருட்கள் தயார் பண்ணுறோம். அதை தாண்டியும் நிறைய பொருட்கள் நம்ம தயார் பண்ணிகிட்ருக்கோம் சரிங்களா. நீங்கள் நியர்பை போர்ட்டர் தான், இது சென்னை தான்னா போர்ட்டரில் கூட நம்மக்கிட்ட இருந்து அரிசி பருப்புலேருந்து எல்லாமே இருக்குது. பூண்டு நாட்டுப்புளியிலேருந்து எல்லாமே இருக்குது. முக்கியமாக உடன்குடி கருப்பட்டி கிடைக்குங்க, அவ்வளோ சூப்பராக இருக்கும். எல்லாமே இருக்குது, வாங்கி பயன்படுத்துங்க. வேற என்ன பட்டு? அவ்வளோதான். ஆன்டி வீட்டு சமையல் பார்த்துட்டீங்க. உங்கள் வீட்டில் என்ன சமையல் கமெண்ட்டில் சொல்லுங்க. ஹாய் செல்லம்ஸ், அதை மிஸ் பண்ணியிருப்பீங்களா, நான் சொல்லிட்டேன் இன்னைக்கு உங்களுக்கு. வாழ்க வளத்துடன். ஸ்ப்ரெட் பாசிட்டிவிட்டி. லவ் யூ ஆல். டாடா, பாய் பாய். பாய் பாய்.